அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு நான் வந்து இலக்கிய கூட்டத்தில் பேசுகிறேன். இடையில நிறைய பேசவே இல்லை. அதுலேயும் எனக்கு பிடித்த ஒரு தலைப்பில் பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஜெயந்தனுடைய கதைகள் இது முதல் முறையாக நான் படிக்கிறேன். அவருக்கு முன்னாடி நான் கதைகள் படித்ததில்லை, ஆனால் பெயர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, கொடுத்த அந்த ஹைப்பில் அந்த அளவுக்கு நான் பேசுவேனா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கதைகளில் நான் உள்வாங்கின சில கருத்துக்களை மட்டும் நான் இந்த அவையில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பார்க்கும்போது நான் பொதுவாகவே இந்த உளவியல் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அது கிட்டத்தட்ட அது ஒரு தேடல் மாதிரி தான். ஏன்னா அவங்கள புரிந்து கொள்ளாமல் அவங்கக்கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நமக்கு இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த உளவியல் சார்ந்த சில விஷயங்கள் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த குறிப்பாக உளவியல் இலக்கியம் ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஒரு பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னா, உளவியல் அப்படிங்கிறத ஒரு மனித மனதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி. இலக்கியம் அப்படிங்கிறதும் இன்னொரு மனிதனை மனிதனுடைய மனதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த கதைகளை நம்ம அணுகணுமா இருக்குது. அவங்க எல்லாருக்குமே ஒரு புத்தருடைய ஒரு கதை ஒன்று தெரியும், அபிநந்தனுடைய ஒரு கதை ஒன்று. அதில் அவங்க கேட்பாங்க, முதல்ல நான் இந்த உலகம் இருக்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த குடும்ப வாழ்க்கைலாம் எனக்கு பிடிக்கல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள்லாம் பிடிக்கல, நான் உங்ககிட்ட சீடராக சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது புத்தர் அதுலேருந்து எல்லாத்திலிருந்து பற்று அற்று உன்னால் இங்கே இருக்க முடியுமான்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் பதில் சொல்லுது, என்னால் இருக்க முடியும் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார். அடுத்த நாள் பார்க்கும்போது அவரோட வீட்டிலேருந்து ஒரு நாய் ஒன்று இருக்கு, அவர் கூட இருக்கும். அவர் கேட்பார், என்னதுன்னா, இல்லை இந்த நாய் என்னை விட்டு இருக்காது, அதனால என் கூட இருக்குது அப்படின்னு புத்தர் சிரிப்பார். இன்னொரு நாள் பார்க்கும்போது அவனோட பையன் அந்த இடத்துல வருவாங்க. ஏன்னா அந்த நாயை விட்டு பையனால் இருக்க முடியாது, அதனால அந்த இடத்துல பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சிரிப்பார். அதுக்கடுத்த நாள் பார்க்கும்போது அவரோட மனைவி அந்த இடத்துல வருவாங்க, ஏன்னா பிள்ளையை விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால. அப்போ அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு எல்லாருக்கும் அந்த உலகம் மேலே அந்த பற்று இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. அப்படி அந்த பற்றோடு இருக்கிறது தான் அது கிட்டத்தட்ட அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த பற்று இல்லாமல் அவங்களால அந்த லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறதோ அது முடியாது. அதனால் அதுக்கு விலையாக அந்த துன்பங்கள் இந்த கஷ்டங்களில் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் எது இணைக்கப்படுது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள், சித்திரவதைகள், இல்லை துன்பங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமா சேர்ந்து தான் ஒரு மனுஷனை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் குறிப்பாக நான் பார்க்கும்போது அந்த கதைகள் சார்ந்து எல்லாமே நான் முதல்ல ஒரு 2 விஷயம் மட்டும்தான் அந்த கதைகள் வச்சு நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கதைகளில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு 15 கதைகள் கிட்டத்தட்ட இருக்குது. ஏன்னா அது ஏன்னா எனக்கு அதிகமாக ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால பெண் சார்ந்த சில விஷயங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு சமூகம் சார்ந்து, சாதியம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த 2 இடத்துல இருந்தும் நான் இந்த கதைகளை அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், உளவியல் நம்ம பற்றி பேசும்போது சிக்மெண்ட் ஃப்ராய்டு இப்போ இந்த தியரிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியமானதாக நான் யோசிக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, சிக்மெண்ட் ஃப்ராய்டு அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல உடன்படுறது என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில உணர்ச்சிகள், அதே மாதிரி ஒரு பாலியல் இச்சைகள், இது எல்லாமா சேர்ந்து ஒரு மனுஷனை அழுத்தும் போது அதிலிருந்து அவன் வெளியே வர்றதுக்கான போராட்டம் தான் அவனுடைய ஒரு உளவியல் சிக்கலுக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சோஷியல் பிஹேவியர் தியரி இதுன்னு சொல்லும்போது அதில் நீங்கள் பார்க்கும்போது லைக் சோஷியல் லேர்னிங் தியரி, அதில் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, இல்லை மற்றவங்க இந்த சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு ஒரு மனிதன் தன்னை தானே மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் பார்க்கும்போது முழுக்க ஜெயந்தனுடைய கதைகளில் நான் இந்த செகண்ட் இதில் ரொம்ப உடன்படுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த சமூகத்தை பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த கதை மாதிரிகள் எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் 2 விஷயம் ரொம்ப டாமினண்ட்டாக சொல்கிற இது என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு ஆணாதிக்க சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்கிறார். நான் அதுலேயும் நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்த விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியாக அப்சர்வ் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் வந்து ரொம்ப நுட்பமாக சில விஷயங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணி சொல்கிறார். அது வந்து எந்த அளவு, நான் சில கதைகள் வந்து அது வேணால் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நுட்பமாக நம்ம வந்து பார்க்க மறந்த, இல்லை வந்து இப்படி தான் இருக்கா அப்படின்னு வந்து யோசிக்க மறந்த சில விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப நுட்பமாக அதில் சொல்கிறாரு. ஒன்று என்னென்னா, ஆணாதிக்க சிந்தனை இருக்கக்கூடிய அதே சமூகத்தில் ஆண் வந்து எல்லா ஆண்களுக்குமே அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கா அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் ஒரு கேள்வி ஒன்று வரும்போதுட்டு அது கூடவே இன்னொரு ஒரு கதைகளையும் அவர் சொல்கிறாரு. அதிலிருந்து தாண்டி அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்களினுடைய கதாபாத்திரத்தையும் அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு பெண்களுடைய அடிமைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போதும் அதே மாதிரி பெண்கள் அதிகாரப்படுத்துகிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த கதைகளில் வந்து சொல்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்படி தான் இருக்க சமூகம் அப்படின்னு அந்த ரெண்டும் கலந்த மாதிரியான கதை மாந்தர்களையும் ஒரு கதை களத்தையும் வந்து அதில் வந்து சொல்கிறாரு. அதில் குறிப்பாக நான் வந்துட்டு நான் சொல்கிற ஒரு கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதை இருக்கும் இல்லையா, அதாவது மனிதர்கள் கடைசி வரை இன்னொரு மனிதர்களிடம் முற்றிலும் தன்னை வாசித்து காட்டி விடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எல்லா கதைகளையும் நீங்கள் பார்க்க, அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷன் இப்படி தான் இருப்பானா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளே வந்து தள்ளப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும். இது வந்து பார்க்கும்போது எல்லா கதைகளிலும் எல்லா கதைக்களத்திலையும் அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதில் வந்து இன்னும் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 கதை மட்டும் அதில், அதாவது 15 கதைகளை ரொம்ப பிடிச்ச ஒரு 2 கதை அப்படின்னா, ஒன்று வந்து ஆகஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த கதை வந்து பார்க்கும்போது அது ரொம்ப காமிக்கலாக இருக்கும் நீங்கள் படிக்கும்போதுட்டு. ஆனால் அது உள்ள இன்டெப்த்தாக நீங்கள் போய் பார்க்கும்போதுட்டு அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அது என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 2 டீச்சர்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த டீச்சர் வந்து சாந்தி டீச்சர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து கணவன் இறந்துடுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து கணவன் இருக்காரு. அதில் கணவன் இல்லாதவங்க வந்து என்ன சொல்கிறாங்களா, அவர் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா டைமும் சொல்லும்போது இவங்களுக்கு கோவம் வந்து அவங்க முடிய பிடிச்சி ஒரு பெரிய சண்டை அந்த இடத்துல நடக்குது. அப்போ வந்து இந்த கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்காக 13 ஜட்ஜஸ் வந்து அந்த இடத்துல வந்து கேஸுக்கு வந்து வராங்க. அதுவும் யாரும் எல்லாமே ஆண்கள் தான். அந்த 13 பேரும் வந்து ஆண்கள். அவங்க தான் வந்து அந்த கேஸை வந்து என்கொயரி பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவன் திரும்ப என்ன சீன்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னா. என்ன வார்த்தை அப்படின்னா, என் புருஷன் இருந்தால் நான் இந்த நிலைமை நான் இருந்திருப்பேனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா. அதில் ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம் உனக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, புருஷன் இருக்கிறவங்க வந்துட்டு புருஷன் இல்லாதவர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், புருஷன் இருக்கிறவங்க வந்து சபிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லுவாள். இவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியம், என்ன வந்து ஒரு புருஷன் இருக்கும்போது இது எப்படி வந்து ஒரு சபிக்கப்பட்டவர்களாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறமா அவங்க பின்னாடி வந்து கொஞ்சமாக அந்த ஒரு விஷயத்தை வந்து சாந்தி ஒரு இதாக சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்து இந்த இடத்துல அந்த கணவரில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க வந்து அது வந்து நமக்கு ஒரு விக்டம் வேணும் இல்லையா, ஒருத்தவங்க வந்து சாட்சிக்காக சில பேர்லாம் கூப்பிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வர எல்லாருமே பார்க்கும்போது ஒரு பெண் வருவாங்க, அவங்க ரொம்ப நல்ல ஒரு பல்காக வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, நல்லா எஃப்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லும்போது எதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்க அவங்க சொல்லுவாங்க. அந்த சாந்தியை பற்றி பேசும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஒல்லியாக ரொம்ப வந்து ஒடுங்கி போய் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்காக அப்படின்னா, ஏன்னா என் புருஷன் வந்து என்ன சாப்பிட்டதுனால இப்படி நான் ஒல்லியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து அவங்கள கேட்கும்போது என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கணவர் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியா இருந்திருப்பாங்க, கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் வந்து குண்டா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க குடிச்சு அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பெண்கள் கொண்டு வரும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சித்திரவதையிலிருந்து அந்த ஒரு வன்முறையிலிருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய நிம்மதி ஒன்று கிடைக்கும் போது அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் திரும்ப அவங்களை டென்ஷன் படுத்த மாதிரி பேசும்போது கடைசியான அவங்களோட லைஃப் வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு ரைட்டரை தான் அவங்க வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பணமும் வராது, எந்த வசதியுமே இருக்காது, ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை போகும். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய சலிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கடைசியில் கதையை எப்படி முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு செய்தி வரும், என்னன்னா அவங்களோட கணவன் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வரும். அப்போ அந்த கடைசியாக முடிப்பார், அதுக்கு மேலே அவங்கள யாரும் பிடிச்சி வைக்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் அந்த இடத்துல தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிப்பாங்க. ஸோ இது ஒரு கதை ஒன்று. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு, இதில் வந்துட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை. அது வந்து கஸ்தூரின்னு சொல்லிட்டு
ஒரு பெண், அதாவது ஒரு யுவதிகள் புதிய சரித்திரம் அப்படிங்க சொல்லிட்டு ஒரு அமைப்பில் இருந்து அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க முழுக்க முழுக்க அந்த பெண்ணியம் சார்ந்து அந்த விஷயங்களுக்காக இது பண்ணுறவங்க. அவங்க அக்கா வந்து திருமணம் செஞ்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்க கூட வந்துட்டு சுற்றுலா போகிறதுக்காக அவங்க போயிருப்பாங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, அவங்க அக்கா முழுக்க முழுக்க அவளை அலங்கரிச்சுக்கிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் வீட்டில் சொல்கிறதெல்லாம் கேட்குறது, அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பில் அவங்க இருக்கும்போது அவங்க வந்து எல்லாத்துக்கும் கஸ்தூரி வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து நீ வந்து என்ன ஒரு பதுமை மாதிரி நீ வந்து இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு வேஷம் கட்டிட்டு வந்து நீ போயிட்டு இருக்க, அதை தாண்டி உனக்கு வேறு எதுவுமே கிடையாது, உனக்கான அடையாளம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க என்னென்னா, என் கணவர் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் வந்து ரொம்பவே அக்கறையானவர். ஏன் அப்படின்னா, பெண்கள் வந்து படிக்கணும், அவங்க வந்து நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து அவர் எப்பவுமே வந்து சொல்லுவார். உன் மேலேயும் பெரிய மரியாதை இருக்குதுன்னு சொல்லுவார். சரி, ஓகே. அவங்களோட அண்ணனோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க வந்து ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்ப்பாங்க. அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. வீட்டில் அவங்க அண்ணன் வந்து ஒர்க் போக மாட்டார். அவங்க தான் வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்குறது, வேலை செய்கிறது, வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட சும்மா இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் எதுவுமே உங்களுடைய அண்ணன், உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எதுவும் கேட்கல அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து திரும்ப கேட்பாங்க. சுற்றுலா போனால் அவங்க உட்காந்து சீட் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களோட அம்மா தான் வந்து சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அது எப்படி அந்த இடத்துல எப்படி பீக்கில் போகும் அப்படின்னா, அந்த அண்ணனோட குழந்தை வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு அசிங்கம் பண்ணிவிடுவான் அவனோட இதில். ஸோ அப்போ அதை வந்து கழுவுறதுக்கு வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பேண்டிஸை வாஷ் பண்ணுறதுக்கு யாரை சொல்லுவாங்கன்னா, இவளை கஸ்தூரி, அந்த கஸ்தூரின்னு அக்காவை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அவருக்கு முதல்ல வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன், ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்புறம் அவன் வந்து ரொம்ப கோவம் வந்து அவளை அடிச்சிருவான். அந்த கட்டத்தில் அடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அவன் வந்து எல்லாமே சொல்லுவாங்க பண்ணாத. ஆனால் என்ன பண்ண, கடைசியாக அந்த அக்கா வந்து அதை போய் வாஷ் பண்ண போவா. அப்போ கஸ்தூரி வந்து அவ்வளோ ஒரு முகத்தில் வந்து ரொம்ப ஒரு கோவத்தோட, அந்த கோவத்தில் வந்து சொல்ல முடியாம ஒரு அந்த ஆக்ரோஷத்தோட இருக்குதுல்ல, அதோட வந்து இருப்பா. அது யாரும் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல சொல்லி முடிப்பாங்க. இந்த ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு கதைகளையும் நீங்கள் பார்க்கும்போதுட்டு ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சமூகத்தால் பார்க்கப்படுறா அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மாரம்மான்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று. அதில் அது வந்து என்னென்ன அப்படின்னா, அந்த சமூகம் வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு தவறான பார்வையில் வந்து பார்க்கும். அவள் வந்து எல்லாருக்கூடையும் போயிட்டு இருக்கா, எல்லாருக்கூடையும் வந்து அவள் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இடத்துல வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு வந்துட்டு அந்த டைம் பீங் அவளோட வாயை அடைக்கிறதுக்காக அவளுக்கு வந்து ஒரு திருமணம் தேவை, ஒரு கணவன் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் வந்து அது போகும். அதில் வந்து என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ, இந்த சமூகம் வந்து அவளுக்கு தேவை வந்து அவளோட விருப்பங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அவளுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு கணவன் கூட இருந்துட்டா அவள் வந்து ஒரு நல்ல ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கான ஒரு சோஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவள் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்கிறது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மொட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அதில் வந்து ஒரு 32 வயசு விதவை ஒருத்தவங்க வந்து, அது விதவைன்னு சொல்ல முடியாது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓடி போயிடுவார். இருந்த குழந்தைங்கள்லாம் வந்து இறந்துருவாங்க. அவளோட முழு வேலையே எதுவாக இருக்கும் அப்படின்னா, அவங்க வீடுகளுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அவ வந்து அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போவா. அந்த இதில் போகும்போதுட்டு அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எல்லாருமே செய்வா. அப்புறம் என்னன்னா, எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிறவங்க அப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணுவா. சரி, நமக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கோ வீட்டு வேலை செய்யறதுக்கோ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணும்போது, அப்போ ஒரு கட்டத்தில் ஊருக்கு வந்து மொட்டை வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு போவாங்க. அப்போ பார்க்கும்போது கேட்பாங்க, நீ ஏன் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன், நல்ல சம்பளம் நல்ல இடம் தானே, ஏன் வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்துட்டு ஒரு எல்லாருமே அவள் ரொம்ப கோவப்படுத்தி கேட்பாங்க. அப்போ சொல்லுவான், அவன் வந்து என்ன பொண்டாட்டியா வந்து இருக்க சொல்கிறான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கோவம் வரும். அப்போ சரி, இருந்துட்டு போக வேண்டியதானே, அப்போ உனக்கும் யாருமே இல்லை, நீ வந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னா அவன் வந்து அதுக்கு பதில் சொல்லவே மாட்டான். கடைசி வரைக்கும் வந்து திரும்ப அந்த ஊர் வந்து அவளை இந்த மாதிரி வந்து கிண்டல் பண்றதுல வந்து அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷத்தை காணுவாங்க. ஆனாலும் வந்து அவளுக்கு வந்து சொல்ற ஒரு பதில் வந்து இதுவாக தான் இருக்கும். அவளோட ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு அவருக்கு என்ன ஆகும்னா, அவன் வந்துட்டு திரும்ப ஊருக்கு வரும்போது எப்படின்னா அந்த சாட்டை அடிச்சு பிச்சை கேட்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருப்பான். அப்பயும் வந்து அவளை வந்து பார்க்கறதுக்கான ஒரு இது வந்து தோணல, அவளும் வந்து பார்க்கறதுக்கு வந்து தோணாது. ஸோ இப்படியான ஒரு கதையை வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு விருப்பம் சார்ந்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த சமூகம் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. இந்த சொசைட்டி வந்து என்ன சொல்லும், இந்த சமூகம் வந்து எப்படி பார்க்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான். ஸோ அது வந்துட்டு அந்த ஒரு இதை வந்து அங்கே சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதிகமாக அவரோட கதைகளில் நீங்கள் பார்க்கும்போது 2 விஷயம் ரொம்ப ஒரு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஒன்று வந்து சாதியம் சார்ந்த அவர் எழுதியிருக்கிற கதைகள் அப்படிங்கிறது. ஒன்று நீங்கள் குறிப்பாக பார்க்கும்போதுட்டு ஒரு சாதியம் சார்ந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து பார்க்க இதில் சொல்கிற முழுக்க 2 விஷயங்களாக வந்து ஒன்று சாதியம் சார்ந்த ஒரு சமூக மனநிலை ஒன்று, இன்னொன்று அது குறித்தான ஒரு தனி மனிதனுடைய ஒரு மனநிலை ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப அதில் கிளியராக வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை என்ன அப்படின்னா, பைத்தியம் சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இருக்கும். அது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு கதை வந்து அதில் வந்து இருக்கும். ஏன்னா
அதில் வந்து ரொம்ப நுட்பமான ரெண்டு மூணு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருப்பார். அது என்ன கதை அப்படின்னா, அதில் வந்து ஒரு பேராசிரியர் அவர் ஒருத்தர் வந்து இருக்கார். அவரோட பேர் வந்துட்டு கந்தையான்னு சொல்லிட்டு அவரோட பேர். அவர் வந்துட்டு அவரோட பொண்ணுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு இத்தனை பவுன் வந்து நகை, இத்தனை பவுன், இத்தனை வந்து காசுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, வரதட்சணை கொடுக்கறதுல உடன்பாடு இல்லாத ஒரு மனிதர் வந்து கந்தையா அவர். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு வரதட்சணை கொடுக்கறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்து வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும் போதுட்டு அவர் சொல்லுவார், எல்லாருமே வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் கொள்கை தான், ஆனால் லஞ்சம் ஆனால் வாங்காமல் இருக்கிறது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும், ஆனால் கொடுக்காமல் இருக்கிறது என்னால் பண்ண முடியாமல் இல்லையே, அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அது ஒரு கட்டத்தில் நான் பார்க்குற, ஒருவேளை உங்களுக்கு அப்படியான ஒரு சூழல் வந்தால் நீங்கள் பண்ணி தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனை வந்து குறிப்பாக சொல்லுவார். ஏன்னா அவங்களோட பையன் கல்யாணம் பண்ணுவோம், நீங்கள் வந்து அந்த வரதட்சணை வாங்காமல் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ணுவார், ஒரு வைராக்கியத்துக்காகவே அவங்க பையனுக்கிட்ட வந்து எந்த ஒரு வரதட்சணையும் வாங்காமல் அவர் திருமணம் பண்ணுவார். ஆனால் திருமணம் வந்து எப்படி பேசப்படும் அப்படின்னா, எம்எல்ஏ வருவார், அவங்க எல்லாரும் வந்து பயங்கரமாக ஒரு புரட்சிகரமான ஒரு திருமணம், ஏன்னா வரதட்சணையே இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு திருமணத்தை வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிப்பாங்க. அவன் வந்து பைத்தியக்காராம, ஏன் அப்படின்னா அவனோட காசை செலவு பண்ணி மொத்தமாக வந்து கடனாயும் வந்து அவன் செஞ்சுட்டு அவன் என்னவோ நினச்சிக்கிறான், பெரிய அவன் நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவனோட பெரிய லூசு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து ஒன்று சொல்லுவார். ஒன்று இந்த ஒன்று, இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒரு மனநிலைன்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருந்தது. அது வந்து என்ன அப்படின்னா, அதில் வந்து அதில் அந்த பையனுடைய அம்மாவினுடைய ஒரு பெரியண்ணியை பற்றி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் வரதட்சணை கொடுத்து வந்தேன், அதனால் நீங்கள் எந்த கேள்வியும் பண்ணணும், ஏன்னா உங்கள் பையனை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் காசு கொடுத்துருக்கோம், அது வந்து உங்களோட பையன் வாங்கியிருக்கா, அப்போ ஆப்வியஸில் உங்கள் பையனை வந்து எங்களோட குடும்பம் வாங்கியிருக்கு, அப்போ இது என்ன நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அவனுடைய பையனை வரும்போது என்ன ஆகுனா, அவங்க வந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து காரு, பணம் சொல்லி நகைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கிட்ட அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் வரும்போது மட்டும் நீங்கள் சொன்னீங்க என்னை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து உங்கள் பையனை வந்து 2 லட்சத்துக்கு வந்து விற்றுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. அதில் இது வந்து ஒரு நுட்பமான ஒரு இடம். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து அம்மாக்களா இருக்கும்போது அப்படின்னும் போது அது வந்து வேறவா இருக்கு. ஆனா அம்மாக்கள்ல இருந்து நகர்ந்து ஒரு மாமியாருங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களோட ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது டோட்டலா வேறவா இருக்கு. இது கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி. இப்போ வந்து அப்பாக்கள் நீங்க சொல்லும் போது அப்பாக்கள் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்ல ஒரு பெஸ்டான ஒரு அப்பா, அந்த உலகத்திலே யார் ஒரு நல்ல அப்பா அப்படின்னா அப்பாவா இருக்கும். ஆனா அதே நம்ம அம்மாக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்களோட கணவரா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். இது வந்து இயல்பா நடக்கக்கூடிய அதுதான் ஒரு மனநிலையாவும் இருக்கு. இது வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப குறிப்பா சொல்றாரு. அம்மாக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவா பேசுவாங்க, ஆனா ஒரு மாமியாருங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது திரும்ப அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இதுலே தான் போகிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். இந்த ஒரு விஷயம் ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்துட்டு மனசாய்வுன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இருக்கு. மனசாய்வு அதுவும் ரொம்ப அட்டகாசமான ஒரு கதை. அது என்ன அப்படின்னா, 2 டாக்டர்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து டிசைட் பண்ணாங்க. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு அவங்க வந்துட்டு ஒரு கீழ் சாதியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க வந்து 2 பேரும் டிசைட் பண்ணாங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் முரண் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அப்பா, அவங்க வந்து அந்த பையனுடைய அப்பா வந்து ஒரு காலத்தில் சாதி மறுப்பு திருமணத்திற்கு ரொம்ப ஆதரவாக இருந்த ஒரு மனிதர். ஆனால் காலப்போக அதனால என்ன ஆகுனா, இவங்க 2 பேரும் அதனால நல்லா நம்ம வந்து எதுவும் எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அவங்களோட அப்பாவுக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்காது. அதனால் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ எந்த கேஸ்ட்மான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுக்காக கேட்குறேன் சொல்லுமானோடனே அந்த பொண்ணு வந்து சொல்லும், நான் வந்து பறையர்ன்னு சொல்லும். அது வந்து அதில் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா, அது வந்து இந்த சமூகத்தை நீங்கள் இந்த ஒரு பட்டத்தை தான் எனக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தை வந்து கேள்வி கேட்குற மாதிரி, சமூகத்தை வந்து பார்த்து சொல்கிற மாதிரியான ஒரு இதுவாக வந்து கேள்வியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், நாங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கலப்பு திருமணங்கள் வந்து கலாச்சாரத்துக்குள்ள நடக்கணும், அதுக்கு பின்னாடி வேணா மற்றது நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. அந்த கலாச்சாரத்துக்குள்ள எப்படி அப்படின்னா, அவரோட மனநிலை என்னன்னா, நம்மளோட கலாச்சாரம் வந்து எதுல வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அந்த ஒரு மனநிலை இருக்கும்ல. இப்போ வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஹைஜீனியா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து சுத்தமா இருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களோட பிஹேவியர்லாம் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லுவார். அவங்க வருவாங்க, எங்ககிட்ட என்ன பேசுவாங்க, உட்காந்து சோஃபாவில் உட்காந்து வெத்தலையை சாப்பிட்டு
சாப்பிட்டு எச்சு துப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம எப்படி அதை நம்மளோட குடும்பத்துக்குள்ளே எப்படி அப்படி சேர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ அவங்க அந்த பையன் சொல்லுவான், அவங்களோட அப்பா வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அப்புறம் அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு தாசில்தார் இருக்கார், அவங்களோட அக்கா வந்து டாக்டராக இருக்காங்க, அவங்க அமெரிக்காவில் செட்டிலாக இருக்காங்க. அதனால் யாரும் வந்து சோஃபாவில் உட்காந்து எச்சிலாம் துப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனாலும் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து சொல்லும்போது ஒரு கோபம் வரும், ஆனாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். முதல்ல வந்து என்னென்னா அது முடியாது அந்த கலாச்சாரத்துக்குள்ள. அப்போ என்னதான் வந்துட்டு நீங்கள் வெளியே வந்து நான் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் பேசுறது இல்லை சாதி வந்து இல்லை அப்படின்னு பேசினாலும் அவனுடைய ஒரு மனசில் அந்த சாதியை குறித்த ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது டோட்டலாக வந்து வேறவா இருக்குது. ஓகேவா? அதில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். அதில் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இவரோட ஜெயந்தன் கதைகள் பற்றி நான் படிக்கும் போதுட்டு எழுத்தாளர் தமிழ்செல்வன் அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். ரொம்ப அட்டகாசமாக எழுதின. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எழுதியிருந்த ஒரு வரி என்ன அப்படின்னா, இந்த சமூக வெளியில் எழும் கேள்விகளோ உரையாடல்களோ குடும்பங்களுக்குள் நுழைவதே இல்லை, பிறகு எப்படி மாற்றங்கள் சாத்தியமாகும் சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க ஒருவேளை மேடை தோறும் மைக் பிடிச்சி வந்து சமூக மாற்றத்தை பேசிட்டு இருக்கிற எத்தனை பேரோட வீடுகளுக்குள்ள அந்த மாற்றங்களை அவங்க அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அவங்களோட கேள்வி எதுவாக இருக்கும், இந்த சமூகம் அப்படி கிடையாது, இந்த உலகம் அப்படி கிடையாது, இந்த உலகம் பார்க்கக்கூடிய பார்வை அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும். ஆனால் அப்போ அந்த சாதி மாற்றம் குறித்தோ இல்லை சமூக மாற்றம் குறித்தோ நீங்கள் யாருக்காக பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ யாருக்காக அந்த கேள்வி? உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரல, உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த மாற்றம் வரல. அப்போ அந்த நீங்கள் பேசுகிற அந்த கேள்வியோ இல்லை எழுப்பப்படக்கூடிய அந்த கேள்வி வந்து யாருக்கான கேள்வி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த முழுக்க அவர் சொல்கிறார். இதில் வந்து அவர் எந்த ஒரு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனை வந்து அது எந்த கதைகளையும் வந்து ஜெயந்தன் கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் இப்படி தான் இருக்குது, அதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான அது கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாதிரி தான் அது வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அரசீற்றம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, அந்த சமூகத்து மீது அவ்வளோ கோவம் வருது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி, ஏன்னா இது இன்னும் சொல்ல போனால் இது வந்து 70-80களில் நடந்த ஒரு சமூகத்தில் நடந்த ஒரு களத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. ஆனா இந்த காலகட்டத்தில் நம்மளால அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும்னா எக்ஸாக்டா அப்படிதான் நம்மள அப்ளை பண்ணி பார்க்க முடியுது. இந்த இடத்துல இது வரைக்குமே என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய கேள்வி. அது எந்த அளவுக்கு செய்யுது? இப்போ வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை பெண்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம், ஆனால் முழுமையாக அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த சமூகம் வந்து பெண்கள் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது எந்த அளவில் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, ஆணாதிக்க சிந்தனையிலேருந்து எல்லாம் வெளியே வராங்க, எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னும் போது உண்மையாகவே அந்த சிந்தனையிலேருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னமும் வந்து அவங்க பெண்களை பார்க்கப்படக்கூடிய பார்வையோ இல்லை அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நடத்தக்கூடிய ஒரு விதமோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்து அது வந்து கேள்வி எழுப்பப்பட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த கதைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்த மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சிறு சதவிகிதத்தில் அந்த மாற்றங்கள் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றதை தாண்டி முழுமையாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கேள்விகள் இந்த கதைகள் முழுக்கமே வந்து எல்லா இடத்துலையும் கேள்வி வந்து எழுப்பப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் சமூகம் சார்ந்த ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதையாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, சம்மதங்கள்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அந்த சம்மதங்கள் கதை என்ன அப்படின்னா, அதில் வந்து வீரநாச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாலியல் தொழில் நடத்தக்கூடிய ஒரு பெண்ணு, அவங்க வந்து நிறைய பெண்களை வச்சு அந்த தொழில் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு என்ன சொல்ற திடகாத்திரமான ஒரு உடல்வாகு, அதே மாதிரி ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு உடல்வாகு, இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு உடல்வாகோடு இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க அதாவது ஏதாச்சும் ஒருத்தவங்க அடிச்சாங்கன்னா அது அவங்க வந்து மூச்சையாகி கீழே விடுற அளவுக்கான ஒரு உடல்வாகு கொண்ட ஒரு பெண். அவங்க நடத்துகிற விதம் எப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க பெண்களை நடத்தாத அவங்க கிட்ட பேசுறதுக்கே வந்து பெண்கள் பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு தான் அதில் இருக்கும். அப்போ வந்து அதுலேருந்து பாலம்மான்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து வெளியே போவாங்க, தப்பிச்சு வந்து வெளியே போவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனவங்க என்ன ஆகுனா, லாரி போகும்போது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. ஆனால் என்னன்னா இவங்கள தான் தள்ளி விட்டுதான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஐயோ இப்படி திடீர்னு வந்து இப்படி வந்து விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வேற மாதிரி சொல்லி அதை வந்து கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்களோட கூட இருக்கிற ஒரு பெண், அவளோட ஃப்ரெண்டு வந்து வள்ளின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிப்பாங்க, ஒருவேளை பாலம்மாவை கண்டுபிடிச்சிட்டா அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, அவள் அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் என்னன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அவள் வந்து அந்த பாலம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா வீரநாச்சி இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் வச்சு ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இவங்க இந்த இடத்துல தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சும் போது யாரோ கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுடுவாங்க. அதில் வந்து தப்பிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால கடைசியாக பாலம்மா வருவாங்க. அந்த இடத்துல வந்து அவள் எந்த அளவுக்கு அவளால் சித்திரவதை பண்ண
முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க. ஆனால் வள்ளிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும். என்ன அப்படின்னா, யாராச்சும் வந்து நம்மளை வந்துட்டு இது காப்பாற்றிட மாட்டாங்களா, இல்லை யாராச்சும் வந்துட்டு இதுலேருந்து நம்மளை வந்து இந்த ஒரு சூழல்லேருந்து நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் ஒன்று வரும். அதில் வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சமூகத்தை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த இவளுக்கு வந்து இவ்வளோ ஒரு வேதனை இருக்குது, இவ்வளோ சித்திரவதைகள் இருக்குது, நாங்கள் இந்த இடத்துல வந்து இவ்வளோ சித்திரவதைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த சுத்திரம் வந்து அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ ஒரு கிராமம் இருக்குது, அவ்வளோ வீடுகள் இருக்குது, மக்கள் இருக்காங்க. ஆனால் அவளுக்கு வந்து ஒரு யோசனை, ஒருவேளை நான் வந்து கத்தி கூக்குரல் போடும்போது எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து அந்த இடத்த வந்து கொளுத்திட்டாக்கா வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏங்குறா. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி நடக்க மாட்டேங்குது. அப்போ அதான் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த மனிதர்கள் எப்படி தங்களுக்கு ஒரு சம்மதமும் இல்லாது அவர்கள் பாட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுப்புறாங்க. எப்படி வந்து உங்களால் போகும்போது ஒரு அநியாயம் அந்த இடத்துல நடக்குது, ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் கேள்வி கேட்க முடியாமலோ, இல்லை அதில் வந்து அதிலிருந்து மாட்டி இருக்கிறவங்க வெளியே கொண்டு வர முடியாமல் எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வள்ளி மூலமாக ஜெயந்தன் வந்து சமூகத்துக்கு வந்து அந்த கேள்வி வந்து கேட்குற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொதுவாக வந்து சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தான் வந்து அது எனக்கு தோணுது. ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது வேற யாரோ கிடையாது, அது நீயும் சார்ந்து தான். அப்போ நீ வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியே வந்து கேள்வி கேட்குற அப்படிங்கிறது அது முக்கியமாக இல்லை. நீ கேள்வி கேட்க மாட்டேன், ஆனால் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு வந்து நம்ம கேட்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அபத்தமான ஒரு கேள்வியாக தான் வந்து பார்க்கலாம். அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஒரு விஷயமா சொல்ல அவர் இது பண்றாரு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுல வந்துட்டு பெண்களுடைய அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி ஆண்களுடைய மனப்போராட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. பெண்களுடைய மனப்போராட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருடைய மனசிந்தனைகளும் எல்லாரோட மன ஓட்டங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து மாறுது அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய இதில் இருக்கு. இன்னொன்று என்ன, இதுல இருந்து ஊமை ரணங்கள்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. அந்த கதை முழுக்க என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம், அதாவது கையில் பணம் இல்லை, ஆனால் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு நல்ல வரன் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கடன் ஆகிற ஒரு அப்பா, அவங்க வந்து அடுத்து தலை தீபாவளி வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த சீர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்ககிட்ட காசு இல்லை. எல்லாருக்கிட்டும் கேட்குறாரு, அவங்க எல்லாரும் கை விரிச்சிடறாங்க, ஆனால் அவள் செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். அப்போ அவங்களோட பெண் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்போ என்னன்னா, அவளுக்கு வந்து அவள் வீட்டில் இருந்து ஒரு 2 மாதம் வந்து வேலைக்கு போயிருப்பா. அப்புறமா தான் திருமணம் வந்து அந்த இடத்துல காசு வந்திருக்காது. அப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அப்போ காசு வந்திருக்கும். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம பொண்ணு 2 மாதம் நம்ம வீட்டில் இருந்து தானே போகணும், அப்போ நியாயப்படி நம்ம அந்த 2 மாதம் பணம் நமக்கு தானே வரணும், போய் கேளுங்க, அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் பெண் அவங்களோட மகள் கிட்ட கேட்கும்போது ரொம்ப தயங்குவார். அவருக்கு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு பயங்கர தயக்கமாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கமாக இருக்கும். ஏதோ ஒரு மொழிப்பியோ ஏதோ ஒன்று சொல்லி வந்து அவங்க கேட்டுடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க, இல்லைப்பா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுக்கணும், இப்படி வந்து இவங்க வந்து நம்ம அசிங்கப்படுற மாதிரி வச்சுக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியுது. என்ன அப்படின்னா, அவளுக்கு அவங்களோட போன வீட்டுக்கான கௌரவம் வந்து அவளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இந்த இடத்துல அவங்களோட அப்பாவினுடைய நிலை அப்படிங்கிறது வந்து டோட்டலாக வேறவா இருக்குது. அப்போ வந்து கடைசியில் அவர் போகும்போது அவரோட அந்த எண்ணம் வந்து ஏதோ ஒன்று மனசை ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு இருண்ட மாதிரி இருக்கும். அது வந்து வானமா இல்லை அவளுடைய மனசா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியோடு வந்து அவர் முடிச்சிருப்பார். இந்த ஒன்று இது வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கறது ரொம்ப கம்மி. இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிற அப்பாவினுடைய இல்லை அந்த சைடில் இருந்து அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்குறதுல அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதில் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு பகல் உறவுன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு மைனூட்டாக ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணவங்க. ஆனால் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க 2க்குள்ள சண்டை வரும்போது அந்த பெண் வந்து அதனுடைய கணவனை வந்து சாதி சொல்லி திட்டுவா. அது வந்து அவனுக்கு ரொம்ப வந்து கோபம் வரும். அவனுக்கு பயங்கரமாக கோவம். ஒருத்தவங்க சாதியை பற்றி சொல்லி திட்டுறது அப்படிங்கிறது வந்து கோவம் வரும் இல்லையா. அவள் வந்து அவளுக்கான ஆயுதமாக எதை எடுப்பா அப்படின்னா, அவனுடைய சாதியை கொண்டு அவளை தாக்குறது அப்படிங்கிறது. ஸோ அது சொல்லும் போது என்னன்னா, எவ்வளோதான் படித்து இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ சாதி மறுப்பு திருமணே பண்ணுறது அப்படின்னா அது வந்து இல்லை அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பண்ணுவோம். ஆனாலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தவங்களை நீங்கள் டாமினேட் பண்ணணும், ஒருத்தவங்களை வந்து நீங்கள் கீழாக்கணும், இல்லை அவங்களை வந்து ஒரு டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அவங்க உபயோகிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக எது இருக்குன்னா அவங்களை சாதியை சொல்லி கொச்சப்படுத்துறது.
காட்டுறது, சாதியை சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அப்போ வந்து முழுக்க முழுக்க மனிதன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் முழுமையாக வெளிப்புறத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்கான், அதே மாதிரி உள்ளே வந்து வெளியே வேற ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது. அதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்வார் இல்லையா, மனித மனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பனிப்பாறை மாதிரி தான். மேலே மட்டும் தெரிகிறது வந்து கொஞ்சம், ஆனால் அவனுடைய அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகம். அது வந்து யாரும் பெருசாக வந்து சொல்கிறதில்ல. ஆனால் அவனுடைய ஆதிக்கம் இல்லை, எது வந்து அவனை உண்மையான ஒரு பர்சனாலிட்டியாக காட்டுது அப்படின்னா பெரிதும் பேசப்படாத அவனுடைய அந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவனை வந்து முழுமையாக காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா. கிட்டத்தட்ட இந்த ஒரு சூழலையும் அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் வெளிப்புறத்தில் வந்து தன்னை இந்த சமூகம் வந்து இப்படி இருந்தால் தான் ஓகே நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம காட்டிக்கிறோமே தவிர்த்து, ஆனால் அதை தாண்டி நம்ம உள்ள முழுமையாக மாறி இருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கதைகள் முழுக்கவே வந்து ஜெயந்தனுடைய கதைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு உண்மையாகவே இந்த மனித மனங்கள் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியை திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டுமே இருக்கணும். நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம வந்து சிந்திக்கிறோம், நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம், ஆனால் எந்த அளவுக்கு நமக்குள்ளான ஒரு தனி மனித மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நீங்கள் சமூகத்தில் சொல்கிறது அப்படிங்கிறது. பொதுவாக வந்துட்டு நிறைய எஸ்கேபிசம்களில் இந்த சமூகம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. ஸோ அந்த ஒரு கேள்வி வந்து அவர் திரும்ப வந்து கேட்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிராயுத பாணியின் ஆயுதங்கள்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கதையை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் இந்த சமூகத்தில் அவளால் எதுவும் செய்ய முடியல, ஆனால் என்ன ஆகுதுன்னா அவளுக்காகவே யோசிக்கிறா. அது வந்து எப்படி தொடங்கும்னா, ஒரு ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபெஷன் கேட்க போவா ஒரு பொண்ணு. அவள் வந்து யார் பேர் தெரியாது, எந்த ஊர் எதுவுமே தெரியாது, ஆனால் ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபெஷன் கேட்பா. என்ன அப்படின்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து வந்துட்டு ஒரு 2 பேரை வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு. யாருன்னா என்னோட ஃப்ரெண்டோட மாமியாரையும் அவரோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அவள் பண்ணியிருக்க மாட்டா. அது வந்து நடந்த ஒரு நியூஸு, ஆனால் அவளா பண்ணதா வந்து அவரை நினச்சிட்டு அந்த இடத்துல போயிட்டு கன்ஃபெஷன் வந்து கேட்பா. இன்னொரு டைம் பார்க்கும்போது சிதம்பரம் பத்மினுடைய கதையை சொல்வா. நான் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல இருக்கவங்களை வந்து நான் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவா. அப்போ இன்னொரு இடத்துல வேற ஒரு கதை, வேற ஒரு விஷயத்த வந்து சொல்வா. இந்த மாதிரி சமூகத்தில் நடந்த அவளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவள் வந்து நாங்கள் கொன்னோம், நான் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு பெண்கள் குழுன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து நாங்களாக போய் இந்த சமூகத்தை வந்து அந்த இடத்துல நாங்கள் கொன்னோம், எங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சட்டத்தை எப்படி நீங்கள் கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாதர் கேட்பார். அப்போ வந்து அது அவங்க அந்த பெண் பதில் சொல்வா, அவங்க சட்டத்தை கையில் எடுக்கும்போது நாங்கள் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்பாங்க. அவங்க வந்து யாரை கேட்டு சட்டத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்குள்ளாக ஒரு மனசு வந்துட்டு போகுது. திரும்ப அதுக்கான ஏதோ ஒரு விடையோ, அதுக்கான ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ, இல்லை அதுக்கான ஏதோ ஒரு சொல்யூஷனை வந்து திரும்ப அந்த மனம் வந்து தேடிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு முழுக்க கேள்விகளாலும் முழுக்க நம்மையே வந்து ஒரு சுய பரிசீலனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு கதைகளாகவும் எல்லா கதைகளும் இருக்கு. ஏன்னா அதுக்கிட்ட கதாபாத்திரங்களும் சரி, அதுக்கான களங்களும் சரி, இல்லை அதற்கான ஒரு மனிதனுடைய மனநிலைகளையும் சரி, எல்லாமே திரும்ப நான் எந்த இடத்துல இருக்கேன், இல்லை என்ன எந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் வந்து நம்ம அந்த கதைகள் எல்லாத்தையுமே அணுகுணமா இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் பார்க்கும்போதுட்டு இதில் வந்துட்டு வெறுமனே இந்த மாதிரி சீரியஸான கதைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியும் இல்லாமல் நிறைய காமிக்கலான சில விஷயம், ரொம்ப ஃபன்னான சில விஷயம் இருக்கு. இப்படியும் ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அது என்ன அப்படின்னா, டெய்லியும் நைட்டு வந்து ஒருத்தவங்களோட வீட்டு மேலே வந்து கல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசியில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒருத்தவங்க கண்டுபிடிப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தன் தான் வந்து டெய்லியும் கல் எடுத்து அடிச்சுட்டே இருப்பான். அது ஏன் நான் கல் அடித்தேன், நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு பையன் மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் ஏன் நீ அப்படி பண்ணன்னு கேட்கும்போது அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான். அப்படி கல் அடிச்சுட்டு வரும்போது எல்லாரும் வெளியே வரும்போது பார்க்கறது ரொம்ப தமாஷா இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இப்படியான ஒரு மனங்களையும் அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் வந்து அப்படி சொல்லுவார். அப்போது இதை முழுக்கவே என்னுடைய இந்த கதைகளில் நான் பார்க்குறது, இந்த நீங்கள் பார்க்கும்போதுட்டு அது வந்து யாரோ ஒருத்தவங்களை ஒரு மனிதனை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது கிடையாது. முழுக்க அதில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து அந்த இடத்துல நிறுத்தி பார்த்து, இந்த இடத்துல நான் இருக்கேனா, இல்லை இதுதான் நானா, இல்லை இதுதான் வந்துட்டு இந்த சமூகமா அப்படின்னு சொல்லி திரும்ப நம்மளை வந்து ஒரு சுய பரிசீலனை செய்து கொள்ளுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது முழுக்க என்ன சொல்கிறது, ஒரு
நம்மை வந்து வேறு மாதிரியாக முடிந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து வந்திருக்கணும் இல்லை வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடையாக வந்து நான் பார்க்குற மாதிரி தான் அந்த கதைகள் வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். ஸோ அந்த இதில் தான் நான் வந்து இந்த கதைகளையும் வந்து நான் அணுகினேன். ஸோ எனக்கு இது மட்டும்தான் வந்துட்டு எனக்கு இது சொல்லணும் அப்படின்னு இந்த கதைகள் மூலமாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அது என்னென்னா சமூகம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய மாற்றம் அப்படிங்கிறது, இந்த சமூகம் என்ன சொல்லும் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகம் என்ன வேணால் சொல்லிட்டு போகுது. ஆனால் எனக்கு பிடித்த இல்லை நான் என்னுடைய என்னோட தனி மனித அறம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதிலிருந்து நான் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து சமூகத்துக்குள்ளே விதைக்க போகிறேன் அப்படிங்கான ஒரு கேள்விகளோடும் அப்படியான ஒரு எண்ணத்தோடும் தான் அந்த கதைகள் எல்லாமே எனக்குள்ளே கொண்டு வந்தது அப்படிங்கிற சொல்லிட்டு நான் அந்த உரையை வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி.